வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம் வாங்க, வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம வில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அந்த வில்லனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வில்லன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? அப்போ வில்லி சொல்கிறாங்க, என்னங்க, உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அந்த ஃபோட்டோவை பாருங்களேன். அப்போ வில்லன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, யாரும்மா இது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, என்னங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்ம எதிரி ஒரு வீட்டுக்கு வந்திருக்கான், அவங்கள அத்தைன்னு கூப்பிடுறான். அந்த வீட்டில் அந்த அம்மா வந்து இவனை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க. அந்த வீட்டில் இந்த ஃபோட்டோ இருக்குது. எனக்கு என்னமோ இந்த ஃபோட்டோவில் உள்ள பொண்ணுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்மதம் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் இந்த ஃபோட்டோவில் உள்ள பொண்ணு யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா? அதுக்கு வில்லன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சென்னை கூட போயிருந்தேனே, அப்போ ஒருத்தர் தானே இவர் தான் அந்த சேதுபதி பேரன் அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னார்ல, ஒருவேளை அவர்கிட்ட இந்த ஃபோட்டோவை காமிச்சா மேபி இவளை பற்றின உண்மை தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் வேணா சென்னை போயிட்டு வரவா? அப்போ வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவ யார் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு சீக்கிரம் தெரிஞ்சே ஆகணும். அப்போ தான் நமக்கு அதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ வில்லன் சொல்கிறாரு, கவலைப்படாதம்மா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நேராக சென்னை கிளம்புறேன். இங்கே உள்ள விஷயங்களை சித்தப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதும் சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, டே, என்கிட்டயாடா சவால் விடுற? நீ யாரு, எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் என் அக்கா கிட்ட நிரூபிக்க போகிறேன். உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு மறு வேலை பார்க்குறேன், என்கிட்டயா சவால் விடுற அப்படின்னு அந்த வில்லி நினைக்கிறாங்க. அப்புறம் வில்லன் நேராக அவங்க சித்தப்பாவை போய் பார்க்குறாங்க. சித்தப்பா கேட்குறாரு, என்னடா மவனே, ஏதாவது என்கிட்ட விஷயம் சொல்ல வந்திருக்கியா? அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் சித்தப்பா, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ சித்தப்பா கேட்குறாரு, என்னடா மவனே? அப்போ வில்லன் சொல்கிறாரு, சித்தப்பா, இந்த ஃபோட்டோவில் உள்ள பொண்ணை பாருங்களேன். அப்போ அவர் கேட்குறாரு, என்னடா மவனே, ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, இவளுக்கு போய் ஃபோட்டோ போட்டு மாலை போட்டிருக்காங்க, இந்த பொண்ணு உயிரோட இல்லையா? வில்லன் சொல்கிறாரு, ஆமாம் சித்தப்பா, இந்த பொண்ணு இப்போ உயிரோட இல்லை. இவளை பற்றின ஏதாவது ஒரு உண்மை கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லி என் பொண்டாட்டி சொல்லியிருக்கா. அவர் கேட்குறாரு, ஏன்டா மவனே, அவளை பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அப்போ வில்லன் சொல்கிறாரு, சித்தப்பா, இதில் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எதிரி இருக்கான்னு அவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. நான் போயிட்டு நேராக என் ஃப்ரெண்டுக்கு இவனை பற்றி எல்லாமே தெரியும், அவன்கிட்ட போய் கேட்டுட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வரனே. இதை கேட்டதும் நான் உடனே சித்தப்பாவும், சரிடாம அவனே, நம்ம எதிரியை பழி வாங்குறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம விடக்கூடாது, அதை நம்ம நல்லா துருவி உண்மையை கண்டுபிடிக்கணும். நீ போயிட்டு வாடா மவனே, இங்கே உள்ள விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். இதை கேட்டதும் வில்லனும் சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சென்னைக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறாங்க. அவனை பற்றின உண்மைகளை சீக்கிரம் அவர் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவார் அப்படின்ட்டு இங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை பார்த்ததும் வில்லி கேட்குறாங்க, என்ன, உன்னை பற்றின உண்மை எதுவுமே தெரியலை அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல. அப்போ ஹீரோ கேட்குறாரு, இங்கே பாருங்க, உங்ககிட்ட நான் இப்போவுமே சொன்னது தான், இந்த அத்தையை வந்து பழி வாங்கணும் அப்படின்ட்டு, இந்த குடும்பத்தை எப்படி பழி வாங்கணும் அப்படின்னு 24 மணி நேரமும் யோசிச்சுக்கிட்டு இங்கே இருந்து உங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு பேசாமல் உங்கள் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம்ல, அதை விட்டுட்டு ஏன் இப்படி அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிறேன், உன்கிட்ட நான் அட்வைஸ் கேட்டேன்னா, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் உன்கிட்ட கேட்டேன்னா, என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியல அப்படின்னு உன்கிட்ட அழுதுனா, இங்க பாருடா, என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் என்னோட குறிக்கோள் என்ன தெரியுமா? என் அக்கா காரிய எப்படியாவது வந்துட்டு பழி வாங்கணும், அதுக்காக தடையா இருக்கிற உண்மையை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதுதான் எனக்கு முதல் குறிக்கோள்.
நீ தேவையில்லாம என்னோட வழியில குறுக்க வந்துகிட்டே இருக்க பாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இப்ப கூட நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அத்தை கிட்ட நிரூபிச்சு உங்களை துரத்த முடியும். ஆனா அத்தை கண்டிப்பா மனசு உடைஞ்சு போயிருவாங்க. இத்தனை நாளும் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடும் அப்படிங்கறதுக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, அதையும் பார்க்கலாமே. எங்க அக்கா, நீ என்ன சொன்னாலும் நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்பவே மாட்டான். அன்னைக்கு தானே உன்கிட்ட சொன்னா, அந்த கடவுளே இறங்கி என்ன தப்பானவ அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டேன் அப்படின்னு உன்கிட்ட சொன்னாலா இல்லையா? அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, உங்களோட போய் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, டேய் ரொம்ப கான்பிடண்டா பேசிக்கிட்டு இருக்கேல்ல, என் புருஷன் சென்னைக்கு போயிருக்காரு உன்னை பத்தின டீட்டெயில கலெக்ட் பண்றதுக்கு அப்படின்ட்டு வில்லி நினைக்கிறாங்க. அந்த வில்லன் நேரா சென்னைக்கு போயிட்டாரு. அங்க போயிட்டு அங்க அவரோட ஃப்ரெண்ட பாக்குறாங்க ஆபீஸ்ல. அப்ப அந்த ஃப்ரெண்டு கேக்குறாரு, என்னடா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இது மாதிரி சார் ராஜாவை பத்தி கார்த்திகா பத்தி கேட்டேன். அதுக்கப்புறம் அவரை பத்தின டீட்டெயிலே தெரிஞ்ச பிறகு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷனை கூட அட்டென்ட் பண்ணாம நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்ட. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, உன்னால எனக்கு ரொம்ப பெரிய உண்மை தெரிய வந்துச்சு. ஆனா இப்ப மறுபடியும் அதே விஷயத்த பத்தி தான் நான் உன்கிட்ட கேட்க வந்திருக்கேன். இந்த போட்டோல இருக்கிற பையன், உனக்கு அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியுமா? அதுக்கு அவர் சொல்றாரு, ஏண்டா எனக்கு அந்த குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியுமே. இதை கேட்டதும் அந்த வில்லன் கேக்குறாரு, சரி நான் ஒரு போட்டோவை காமிப்பேன், அந்த போட்டோல உள்ள பொண்ணு உனக்கு யாருன்னு தெரியுமான்னு சொல்றியா? உடனே அவரும் சரிடா காமி அப்படின்னு சொன்னதோட வில்லன் அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு போட்டோவை பார்த்துட்டு, டேய் இவங்க தான்டா நம்ம கார்த்திக் சார் இருக்காருல்ல, அவரோட வைஃப். இதை கேட்டதும் வில்லனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்ற? அவனோட பொண்டாட்டியா இந்த பொண்ணு? அப்ப அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சா? இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, ஆமா, கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சே. இந்த பொண்ணும் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய பாடகியா வர வேண்டியது. ஆனா கடைசியில சில பிரச்சனைகளால அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, உண்மையாவே உனக்கு தெரியுமா இந்த பொண்ணு அந்த கார்த்தியோட பொண்டாட்டி தானா? இது கேட்டதும் அவர் சொல்றாரு, ஆமா. இது கேட்டதும் வில்லனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. சரி, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கான போட்டோஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அவர் சொல்றாரு, போட்டோலாம் என்கிட்ட இல்லை. ஆனா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இவங்களோட போட்டோவை வச்சிருக்கிறதா ரீசெண்டா கேள்விப்பட்டேன். நான் வேணும்னா அவன்கிட்ட போட்டோவை கேட்டு அனுப்பவாடா? வில்லன் சொல்றாரு, இப்பவே நீ கேட்டு அனுப்பு. உடனே ஃப்ரெண்டு கேக்குறாரு, என்னடா இந்த விஷயத்துல நீ ரொம்ப சிவியரா இருக்க? அப்ப வில்லன் சொல்றாரு, எல்லாமே முக்கியமான விஷயம்தான், நீ நேரா அவன்கிட்ட போட்டோ கேளு. உடனே ஃப்ரெண்டும் நேரா அவரோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி, நண்பா இது மாதிரி கார்த்திக் சாரோட பர்த்டேக்கு ஒரு தடவை போயிருந்தியல்ல, அப்ப அவங்களோட போட்டோஸ் கூட நீ எடுத்தியல்ல, அந்த போட்டோ அவங்களோட ஞாபகார்த்தமா இன்னும் வச்சிருக்கேன்னு சொன்னியல்ல, அவங்களோட போட்டோவை கொஞ்சம் காமிய. இதை கேட்டதும் அந்த ஃப்ரெண்டும் சரிடா நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்ல போட்டோவை பார்த்துட்டு நேரா வில்லன் கிட்ட இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்கிறாங்க. இத பார்த்ததும் வில்லனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப அவரு இந்த போட்டோவை எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை வாங்கிட்டு, இங்க பாரு, உனக்கு நான் நிறைய கண்டிப்பா உதவி செய்வேன், எனக்கு ரொம்ப பெரிய உண்மையை புரிய வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை வாங்கிக்கிட்டு, டேய் என்னோட எதிரி எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு 2ஆம் தரமா நீ கல்யாணம் பண்ணிருக்க, அதுவும் சாமுண்டீஸ்வரிய ஏமாத்தி, இத நான் இப்பவே கொண்டு போய் சந்திரா கிட்ட கொடுத்து உன் முகத்திரையை கிழிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வில்லன் சமய மாட்டிக்கிட்டடா எங்க கிட்ட அப்படின்ட்டு நேரா ஊருக்கு கிளம்புறாரு. நேரா ஊருக்கு போயிட்டு அந்த வில்லிக்கு போன் பண்றாங்க. வில்லி போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, அம்மா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தோட வந்திருக்கேன். அப்ப வில்லி கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க? வில்லன் சொல்றாரு, நீ நேரடியா வா, அப்பதான் நான் உன்கிட்ட காமிக்கலாம். இது கேட்டதும் வில்லியும் சரிங்க நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வில்லி வில்லனை சந்திக்க வராங்க. அப்ப வில்லன் வில்லிய பார்த்து, இங்க பாருமா, இத்தனை நாளும் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
இனிமே அவன் சேதுபதி பேரனா இருந்தானே என்ன, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. ஆனா இவன் ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இப்ப மறுபடியும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி ரேவதியை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஈஸ்வரி நம்பித்தானே ஆகணும். அதுக்கான போட்டோவை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வில்லி கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க? வில்லன் சொல்றாரு, ஆமா சந்திரா, நீ போட்டோ அனுப்பலீங்கல்ல, அந்த போட்டோல உள்ளவ யாரு தெரியுமா? இவனோட முதல் மனைவி. இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கு. அதுவும் அவ ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டா. அதுக்கப்புறம் தான் இவன் இங்கேயே வந்திருக்கான். அதுவும் அவளை மறக்கறதுக்காக அவங்க தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கலாம்னு வந்தவன் தான் இப்ப ரேவதியை கல்யாணம் பண்ணியிருக்கான். இந்த விஷயம் மட்டும் ஈஸ்வரிக்கு தெரிய வந்துச்சு. என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமில்ல சந்திரா? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இது நமக்கு கிடைச்ச சூப்பரான வாய்ப்புங்க. நீங்க போட்டோவை கொடுங்க, அவனை ஒரு வழி ஆக்கிடுறேன் அப்படின்ட்டு போட்டோவை வாங்குறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு, என்னங்க, இந்த போட்டோல அதே பொண்ணுதாங்க இவ, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை வாங்கிக்கிறாங்க. வில்லன் கேக்குறாரு, சரி உங்க அக்கா இந்த போட்டோ ஏதுன்னு கேட்பாளே, அப்ப நீ என்ன பண்ண போற? வில்லன் சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுல உள்ள விஷயம்தான் முக்கியம். ஆனா இந்த போட்டோ எங்கேந்து வந்துச்சு அப்படிங்கறது முக்கியம் கிடையாது. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லி வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நேரா நம்ம வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. அப்ப எல்லாரும் வராங்க. அப்ப வில்லிய பார்த்து அக்கா கேக்குறாங்க, ஏன்டி இப்படி கத்திக்கிட்டு கிடக்குற காலையிலேயே? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நம்ம வீட்டுல ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, நம்பிக்கை துரோகமா? என்னடி மறுபடியும் இப்ப உளர ஆரம்பிச்சுட்ட? அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, நம்ம ரொம்ப நாளா நீ ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தியே, உன் மாப்பிள்ள அவன் தான் உனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கான். உனக்கு மட்டும் இல்ல, இந்த கல்யாண வாழ்க்கையையும் அவன் வந்துட்டு ரொம்ப காமெடி பண்ணியிருக்கான். இதை கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, சுத்தி வளைச்சு பேசாம என்னன்னு சொல்லு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, ஃபர்ஸ்ட் உன் பொண்ணு ரேவதி இந்த இடத்துக்கு வரட்டும். அப்பதானே அவளுக்கும் என்ன உண்மை அப்படிங்கறது தெரியும். அவ புருஷன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத அவளும் தெரிஞ்சுப்பான். இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி, ரேவதி இங்க வா அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி ரூம்ல இருந்து வெளியில வராங்க. ஹீரோவும் வராங்க. அப்ப வில்லி ஹீரோவை பார்த்துட்டு, நீ இங்கதான் இருக்கியா? நீ இந்த இடத்துல இருக்கிறது நல்லதுதான். உன்னை பத்தின உண்மைகளை நிரூபிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, ஏன் சித்தி, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இவரை பத்தி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, இதோட நிப்பாட்டுங்க. நீங்க எத்தனை தடவை இவரை தப்பானவர்னு சொல்லி உண்மையை நிரூபிக்க நினைச்சாலும் அது தப்பாதான் ஆகுது. இப்ப ஏன் எதையோ கொண்டுட்டு வந்துட்டு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றது எதுவும் உண்மையா இருக்காது. தயவு செஞ்சு உங்க நாடகத்தை நிப்பாட்டுங்க சித்தி. இதை கேட்டதும் அந்த சித்தி சொல்றாங்க, நான் நாடகத்தை நிப்பாட்டணுமா? இத்தனை நாளும் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறது உன் புருஷன் தான். நீ வந்துட்டியல்ல, இப்ப நான் போட்டோவை காமிக்கிறேன் அப்படின்ட்டு போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த போட்டோல நம்ம ஹீரோவும் அவரோட முதல் மனைவியோட போட்டோவும் இருக்கு. இத பார்த்துட்டும் நம்ம சந்திராவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்ப ஈஸ்வரிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. நம்ம ஹீரோயினும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஹீரோ அந்த போட்டோ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்பதான் வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, என்னப்பா ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்கிற? இந்த மாதிரி போட்டோ என் கையில எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு உனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கா? இங்க பாரு, ரொம்ப நாளைக்கு உன்னோட நாடகத்தை நிலைநாட்டிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு இப்பயாவது புரியுதா? இங்க பாரு, நீ தான் சேத்துப்பத்தி பேரன் அப்படின்னு அக்கா கிட்ட சொல்லி நிரூபிக்க முயற்சி பண்ண. ஆனா அக்கா இது வரைக்கும் நம்பவே இல்லை. ஆனா உனக்கு முதல் கல்யாணம் நடந்திருக்கிறது உண்மை. அதுக்கான போட்டோ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸா காமிக்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப ஈஸ்வரி அந்த போட்டோவை வாங்கி பாக்குறாங்க. பார்த்துட்டு, என்ன மாப்பிள்ளை இது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வில்லி கேக்குறாங்க, என்னக்கா, இவ்வளவு பெரிய ஆதாரத்தை காமிச்சிருக்கேன், அவனை போய் இன்னும் உன் மாப்பிள்ளைன்னு சொல்ற? இங்க பாரு, அவன் ரொம்ப பெரிய துரோகத்தை உனக்கு மட்டும் இல்ல உன் பொண்ணுக்கும் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு. அப்ப அந்த வில்லி நேரா அந்த ஹீரோயின் கிட்ட அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. பாரு அப்படின்னு சொல்லி போட்டோவை காமிக்கிறாங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் நேரா அவங்க ஹீரோவை பார்த்து, ராஜா, என்ன ராஜா இது? சித்தி என்னென்னமோ சொல்றாங்க, சொல்லு அப்படின்னு. அப்ப ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாரு. அப்ப வில்லி சொல்றாங்க, எப்படி அவன் வாய திறப்பான்? ஏன்னா நடக்கிறது எல்லாமே உண்மைதானே. இந்த போட்டோல இருக்கிறது அப்படியே நிஜம். இவனும் இவன் பொண்டாட்டியும் தான் இது.
நம்ம எல்லாரையுமே நல்லா ஏமாத்தி அக்கா உன்னோட சொத்துக்காக ரேவதிய கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.